கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆலயத்துக்கு நம்மளெல்லாம் போய் ஆராதிக்க கிருபை பாராட்டியிருப்பார். போனீங்களா? சர்ச்சைக்கு போனீங்களா? சில பேர் ஆலயத்துக்கே போகாம நல்லா தூங்கிடுவாங்க. ஆலயத்துக்கு இடையில பாதியில போவாங்க. அப்படிலாம் போகக்கூடாது. ஆலயம் துவங்குறதுக்கு முன்னாலேயே போய் அங்க போய் நின்று கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னை 6 நாளும் நீர் பத்திரமாய் பாதுகாத்தீரே, நன்றி என்று சொல்ல வேண்டும். சில நேரத்தில் அப்படி சொல்லும் போதே நினைப்பீங்க, எங்க ஆண்டவர் பத்திரமா பாதுகாக்கிறாரு, நான் செத்துல பிழைக்கிறேன், நான் வேதனையோடல இருக்கேன், நான் துன்பத்தோடல இருக்கேன், எனக்கு எங்க சமாதானம் இருக்கு, எனக்கு எங்க சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே நீங்கள் வெறுத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் அப்படிலாம் இருந்து பேச வேண்டாம். ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாம இந்த உலகத்துல நம்ம ஒரு நொடி கூட வாழவே முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மையா இருக்கிறது. பல சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போவீங்க. பலவிதமான சூழ்நிலைகள்ல மனமடி வாக்குகிறவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். உங்களை என்கரேஜ் பண்றதுக்கே ஆள் இல்லாமலா இருப்பாங்க. ஆனா உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையிலே கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே நம்மளை நாமே திடப்படுத்திக் கொள்வது, நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்வது, ஆண்டவருக்குள்ள நம்மளை மறைத்துக் கொள்வது. இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் பாருங்கள். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நம்மளை எல்லாரும் கீழே தள்ளி விடதான் நினைப்பாங்க. நம்மளை முன்னுக்கு வர யாராவது நினைப்பாங்களா? நம்ம மேல வரணுங்கிறத யாராவது விரும்புவாங்களா? எப்படிடா இவனை தள்ளி விடலாம், எப்படிடா இவனை புறக்கணிக்கலாம், இவனை எப்படிடா ஒதுக்கி வைக்கலாம் என்றுதான் நினைப்பாங்க. ஆனாலும் கீழே தள்ளப்பட்டும் நான் மடிந்து போகிறதில்லை என்பதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். பாருங்க, இந்த தாவரங்களை பார்த்தீங்கன்னா அது வளர்றதுக்கு முன்னால ஆடு கடிக்கும், நாய் அதுல யூரின் பாஸ் பண்ணும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தாவரங்கள் பார்த்தீங்கன்னா கடும் போராட்டங்களின் மத்தியிலே தன்னுடைய அழகான புதிய துளிர்களை உண்டாக்கி உண்டாக்கி தளிர்களை உண்டாக்கி உண்டாக்கி வளர்ந்து கொண்டே இருக்கும். இதே போலதான் பல தடைகளின் மத்தியிலும் நீங்களும் வளரத்தான் செய்யணுமே தவிர மனம் மடிந்து போகக்கூடாது, தைரியத்தை இழந்து போகக்கூடாது. நீங்க தாவரங்களை கவனிச்சு பாருங்க, புழு பூச்சிகளை கவனிச்சு பாருங்க. அதுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸை தாண்டி தான் அவைகள் எல்லாம் வளர்ந்து முன்னேறுகின்றன. நீங்களும் தடைகளுக்கு மேலாக நீங்களும் வளர உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் பல நெருக்கடிகளிலும் ஆண்டவருக்குள்ளே தங்களை திடப்படுத்திக் கொண்டு வளர இன்னைக்கு உதவி தாங்க. உன் பிள்ளைகளோடு கர்த்தர் கரம் கூட இருப்பதாக. அவர்களை தாங்கி பிடித்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.